ஸோ இப்போது நம்ம இந்த ப்ராப்ளமோட கோடிங் பார்ட் கிட்ட வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் தேவை. ஏன்னா இந்த லிஸ்ட்டை தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம் ஃபைனலாக. அண்ட் இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம், நமக்கு கொடுத்துருக்குற இந்த அரேவை நம்ம வந்துட்டு நம்பரை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு n அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளை இனிஷியலாக 0 அப்படிங்கிற வேல்யூவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஒவ்வொரு டிஜிட்ஸ் இந்த 1 2 3லேருந்து நான் ஒவ்வொரு டிஜிட்ஸையும் வந்துட்டு நான் ஐட்ரேட் பண்ணுறேன். அண்ட் அதை வந்துட்டு நான் n ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ n into 10. ஸோ ஒவ்வொரு யூனிட் டிஜிட் into 10 ப்ளஸ் இந்த டிஜிட் d. அண்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன, இந்த நம்பர் கூட நான் +1 ஆட் பண்ணணும். ஸோ n + = 1. ஓகே. அண்ட் தேர்ட் ஸ்டெப் என்ன, இந்த n-ஐ நான் திரும்ப ஒரு அரேவை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு அரே டிக்ளேர் பண்ணி வச்சிட்டேன்னா, ஸோ இப்போது இந்த n > 0, இந்த n 0 ஆகாத வரைக்கும் எனக்கு இந்த ஆப்ரேஷன் வந்து நடக்கணும். என்ன ஆப்ரேஷன், n modulo 10 and then n integer division by 10. ஸோ n modulo 10-ஐ தான் வந்துட்டு நான் ரிசல்ட்டை அப்பெண்ட் பண்ணுறேன். அண்ட் n integer division by 10 இது அந்த நம்பரை அப்டேட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ஓகே, இப்போ நமக்கு ரிசல்ட் அரே கிடச்சாச்சு. பட் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸ் ஆர்டரில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம திரும்ப ரிவர்ஸ் பண்ணணுமா? ஸோ I எப்படி, இதுக்கு 2 பாயிண்டர் அப்ரோச், I = 2 பாயிண்டர், I வந்துட்டு ஸ்டார்டிங்கில், j வந்துட்டு len of result -1 லாஸ்ட் இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த லூப் எப்போ வரைக்கும் ரன் ஆகும்னா I <= இதுக்கு என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, 2 பாயிண்டரும் ஒரு சேம் லொக்கேஷனில் மீட் பண்ணுற வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்வாப் result of I, result of j = result of j, result of I. ஸோ ஜஸ்ட் I and j 2 பாயிண்டர் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸையும் நான் இங்கே ஸ்வாப் பண்ணுறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி I பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், j பாயிண்டரை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இப்போது அவ்வளோதான், நம்ம இந்த சொல்யூஷனை கோட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சாரி, இங்கே ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நம்ம இங்கே n பாயிண்டரை நம்ம அப்டேட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இது ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சொல்யூஷன் ஏன் ஆப்டிமைஸ்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே லீனியர் டைம், அதாவது O(n)ல் வந்துட்டு டைம் காம்ப்ளெக்சிட்டியாக இருக்குது. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டியுமே O(n), ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியுமே O(n) தான்.